ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கதீஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அண்டாரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து அதுக்குள்ளே சேர்த்து அதுக்கப்புறமா வந்து கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறமா வந்து முட்டைக்கோஸை வந்து நல்லா கட் பண்ணி அதை வந்து தண்ணியில் கழுவி இதுக்குள்ளே போடணும். அப்போ நான் வந்து அது நல்லா வசங்கும். இனி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வசக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து சால்ட்டுலாம் போட்டு நல்லா வந்து வசக்கணும். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கொதியிலே வெந்துடும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சு அரிசியை ஊற வச்சு கொதிக்க வைக்கணும். அப்போ வந்து சூப்பராக இருக்கும் அரிசி. ஸோ வந்து ரொம்ப கொதிக்க வச்சோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ வந்து அதை வந்து பொங்கி எடுத்து அதையும் இது கூட வந்து போட்டாச்சு. இனி வந்து கொஞ்சமாக வத்தல் பொடி, அதுக்கப்புறமா வந்து கறி மசாலா தூள் வந்து சேர்க்கணும். ஸோ வந்து இதெல்லாம் போட்டு நல்லா இனி வசக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாமே நல்லா வசங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு 4 முட்டையை வந்து எடுத்து அதையும் நல்லா கிளறி ஊற்றணும். முட்டை பார்த்திங்கன்னா லெவலாக ஊற்றணும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோயா சாஸு, இதுவுமே அதிகமாக ஊற்றிடக்கூடாது. சும்மா பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். அதே மாதிரி டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறமா வந்து க்ரீன் சில்லி சாஸு, இது எல்லாமே ஊற்றி நல்லா வந்து கிளறி விடணும். இது எல்லாமே சும்மா பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றி கிளறி விட்டுறணும். அப்படியே எடுத்தோம்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கி இது செஞ்சோம். எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா, பாய்.